கவுண்டருங்கிற படம் பார்த்துருப்பீங்க. அதில் விஜயகாந்த் ஒரு டயலாக் வச்சுருப்பார். வேட்டியை கீழே போட்டால் என்ன கதை, வேட்டியை மடித்து கட்டினா என்ன கதை, அதே வேட்டியை தலையில் கட்டினா என்ன கதை, தோளில் போட்டால் என்ன கதை அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று விட்டுருப்பார். அது மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் இராணுவ உடையில் வர்றாரு அப்படின்னா அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அப்படி இவர் நடத்த போகிற பிரம்மாண்டம் என்ன? அது வேர்ல்டு வார் 3ஆ, இல்லை அமைதி போரா, இல்லை சீஸ் ஃபயர் டீலா, அடுத்து என்ன செய்ய போகிறார் இவர் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்து 2026ஆம் ஆண்டு நாமெல்லாம் எப்படி இங்கே வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஒரே ஒரு நபரால் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமுமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. நீங்கள் சாப்பிடக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் முதற்கொண்டு உக்ரைன்லேருந்து வரக்கூடியது தான். இது எல்லாமே இன்றைக்கி இந்தியாவுக்கு தடைப்பட்டு போய் கிடக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மனுஷன், உக்ரைனுடைய காமெடி அதிபர் ஜெலன்ஸ்கி. இப்போ இவர் தன்னுடைய நாட்டில் சும்மா இருக்க முடியாமல் வேலை ஏதாவது இருக்கணும்ல, ஏதாவது வெட்டி கதை பேசுகிறதுக்காக ஃப்ரான்ஸுக்கு போனார். சரி, சும்மா தான் ஏதாவது பேசிட்டு வர போகிறாருன்னு சொல்லி பார்த்தா 2022க்கு பிறகு இவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆஃப்டர் வாருக்கு பிறகு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறார். இவ்வளவு பெரிய மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு நேற்றைய தினமே நான் சொல்லியிருந்தேன். இப்போது அமைதிக்கான முடிவை ஜெலன்ஸ்கி மாற்றி அமைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்று கிடைக்கிது. சீஸ் ஃபயர் டீலு 28 பாயிண்ட் இல்லை, 19 பாயிண்ட் இல்லை, ட்ரம்ப்பா போயிட்டு வா அப்படிங்கிற அளவுக்கு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் ஜெலன்ஸ்கியை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல். அதனால தான் தலைப்பு என்ன வச்சுருக்கோம், வேர்ல்டு வார் 3 நோக்கி 2026 அப்படிங்கிறது நகரப்போகுதோ அப்படிங்கிற அச்சம் நமக்குள்ளே இருக்குது. பிரான்சினுடைய அதிபர் இதை சந்தித்ததற்கு இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இராணுவ உடையோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. சரி, இப்போது இந்த இராணுவ உடை தரித்து ரஷ்ய அதிபர் புட்டின் பேசின விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லணும்ல. குளிர்காலம் தொடங்க போகுது. எங்கே? ரஷ்யாவில் குளிர்காலம் தொடங்க போகுது. உக்ரைனும் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயும் பனிகாலம்தான். அதுக்குள்ளே ஒட்டுமொத்த உக்ரைனும் என் கைக்குள்ளே நிற்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய சகாக்களுக்கு இராணுவ உடை தரித்து சொல்ல விஷயம். போக்ரோவிஸ்க் மற்றும் வோல்சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாகாணங்கள் இருக்குது. எங்கே? உக்ரைனில் இருக்குது. இப்போ அது யாரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதை உக்ரைன் அரசும் ஏற்றுக்குச்சு. நீ கடைசி வரைக்கும் தலை குனிஞ்சு தான் மகனே இருக்கணும், இதே பொசிஷன் தான் உனக்கு, நிமிரவே கூடாது. மனசில் பெரிய இவர் சிவாஜி கணேசன் நடப்பு வீராப்போடு நடந்து வராப்புல அப்படிங்கிற கதையெல்லாம் இனிமேல் ஜெலன்ஸ்கிக்கு கிடையாது. இந்த மனுஷன் இனிமேல் இதே பொசிஷன் தான். இன்னும் சில நாட்களுக்குள் ஜெலன்ஸ்கி பதவி விலக போகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு முதல்ல இதை பிரசாத் சிக்னேச்சர் தான் சொல்லுச்சு. இப்போ யார் தெரியுமா சொல்கிறா? உக்ரைனுடைய எம்பி ஆர்டம் டிமிட்ருக் அப்படிங்கிற நபர் தான். நான் பேர் வச்சுருக்கானுங்க பாருங்க. ஊழல் அரசு 2026 அந்த நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு அருகதையற்றது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த எதிர்க்கட்சி எம்பி, எங்கே உக்ரைனுடைய எதிர்க்கட்சி எம்பி திராணியோட பேசியிருக்கார். ஆக மொத்தத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாது, தேர்தல் நடத்த போகிறாங்க, தோல்வி அடைகிறது உறுதி, ஜெலன்ஸ்கி பதவி விலகுவதும் உறுதியாகிவிட்டது. அப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன செய்தி சிங்க் ஆயிடுச்சா? இவ்வளவு தாங்க விஷயம். வேர்ல்டு நியூஸை பொறுத்தளவில் இந்த 2 பேருடைய பேர் தான் இன்றைக்கி சிஎன்எனில் இருந்து, ஏஎஃபியில் இருந்து, வாஷிங்டன் போஸ்ட்டில் இருந்து, ஆக்சியோஸ் உள்ளிட்ட ஸ்கூப் நியூஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய செய்தி சேனல்கள் ஒளிபரப்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. விட்காஃபும் புட்டினும் மீட் பண்ணுறாங்கப்பா, அவ்வளோதான் என் செய்திப்பா. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி நம்ம ட்ரம்ப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் சீஸ் ஃபயர் டீலில் சைன் போட போகிறாங்க. எப்பா சம்மந்தப்பட்ட அந்த உக்ரைனு அவன் தான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டான்ல, அங்கேயோ என்னன்னாலும் பார்த்துக்க சொல்லு அப்படின்னு அவரை அனுப்பிச்சி விட்டாங்க. பேசாமல் இடியப்பம் வைக்க போக வேண்டிதான் இனிமேல் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாயிடுச்சு. இப்போ என்னென்னா போரை முடிச்சு விடுறதுக்கு அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விட்காஃபும் புட்டினும் சந்திச்சும் பேசிட்டாங்க. அந்த 28 பாயிண்ட்ஸ் பற்றிய விவரங்களும் சொல்லிட்டாங்க. இதில் புட்டின் கேட்குறது என்ன அப்படின்னா, போரில் லாஸ்ட் நைட்டு வரைக்கும் நான் வேலை பார்த்துருக்கேன், வேலை பார்த்தவங்களுக்கு மரியாதை கொடு, நான் கைப்பற்றிய நிலங்கள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், மறுபடியும் அதை கேட்டல நீ வரக்கூடாது,
போர்னு ஒன்று வந்தது நீ தானே, நாட்டோவில் சேர்றேன்னு சொன்னில்ல. நான் வந்து அந்த போரை வந்து என்ன நினச்சேன், ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தானே சொன்னேன். நீ தானே வார்ன்னு அனௌன்ஸ் பண்ண. அப்போது நீ கண்டிப்பாக ஜெயிச்ச நிலங்களை கொடுத்துட்டு போயிட்டே இரு, என்கிட்ட கேட்கக்கூடாது திருப்பி அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒன்று தான் புட்டின் சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப்புக்கு கோபம் ஊட்டக்கூடிய வகையில் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானை போய் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். சரி, அந்த ஈவெண்ட்டு முடிஞ்ச உடனே ட்ரம்ப்பினுடைய ட்ரூ சோஷியல் மீடியா ப்ளஸ் அவர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு என்னென்னா, ஒரு அழுக்கான உடன்படிக்கை செய்கிறதுக்கு அமெரிக்கா தயாராகிருக்கு. யாரோட? ஜெலன்ஸ்கியோட அல்ல, ஐரோப்பாவோட. ஏன் அவர் அழுக்கான உடன்படிக்கை பண்ணுறாருன்னா, தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் சில விஷயங்கள் நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவங்க வேலை அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இனி போர் அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் வருமோ அப்படின்னு அச்சம் எனக்கு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப்பே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அந்த அளவிற்கு நாட்டோ படை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி கூட ஒதுங்கிட்டாங்க. யூகே, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஐரோப்பாவில் அமைதி நிலவக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காங்க. இனிமே 2026க்கு பிறகு நாட்டோ அப்படிங்கிற கூட்டணியில் அமெரிக்கா வழி நடத்த போகிறது இல்லை. ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வார் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கோ அப்படின்னு அச்சம் நிலவுது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். சரி பாருங்கள், ஜாலியாக இருக்காப்புல, காசு ஈசுமா பணமும் ஜாலியாக, ரைட். ஆனால் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? ரஷ்ய வீரர்கள். கிராஸ்னோர் மெய்ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, ஒரு பெரிய படுகொலைக்கு காரணம் உக்ரைன் அதிபர் அந்த இடத்துல அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ஏன்னா ரஷ்யாவினுடைய போர் வீரர்கள் சில பேரை உக்ரைன் இராணுவ வீரர்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவங்க சரணடைகிறேன்னு சொல்லிட்டாங்க. போர்னா அப்படி தானே, எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் பார்க்க முடியாது, ஒரு இடத்துல வீக்காக இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா, அந்த கைதிகளை பிடிச்சி வச்சுட்டு திருப்பி வந்து உடன்படிக்கை அடிப்படையில் ரிலீஸ் பண்ணணும். அதுதான் வந்து முறை. இது நாள் வரைக்கும் அப்படி தான் 2 பேருக்கு இடையில் செஞ்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பெரிய வீரங்க மாதிரி அந்த பிடிச்சி வச்ச ரஷ்ய போர் வீரர்களை கொண்டுட்டாங்க, உக்ரைனை சேர்ந்த இராணுவ வீரர்கள். அதுவும் ஜெலன்ஸ்கி சொல்லி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இது ரஷ்ய அதிபர் புட்டினை கோவப்படுத்தி அந்த சீஸ்ஃபயர் டீலை நிறைவேற்ற விடாமல் தொடர்ச்சியாக போர் செய்ய வைப்பதற்கான ஈகோ கிளாஷ் ஏற்படுத்துறதுக்கான ஒரு பெருமுயற்சி. இதைத்தான் புட்டின் என்ன சொல்கிறாரு, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தண்டிக்கப்பட வேண்டியவர். ஒட்டுமொத்த உக்ரைன் மேலேயும் அவர் கோவப்படலை, ரைட்டா? நீங்கள் மகாபாரதத்தை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, பரசுராம் வந்து தன்னுடைய அப்பாவை கொலை செஞ்சவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த சத்திரியர்களுக்கு எதிராகவும் நான் போர் தொடுப்பேன், அவங்களுக்கு நான் கல்வி கற்பிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொள்கையாக எடுத்தார். அது மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் ஒட்டுமொத்த உக்ரைன் மக்கள் மீதும் கோவப்படலை. அவர் கோவப்பட்டது யார் மேலே அப்படின்னா, இந்த தனிநபர் மேலே. இவர் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர், அதை அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல ஓல்சான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், இங்கே 23,000 போர் வீரர்களை ரஷ்யா ஓவர் நைட்டில் வேட்டையாடி இருக்கு. நான் தான் சொன்னனே, அந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு வீடியோ காமிச்சேன். அவர் இராணுவ உடை தரித்து நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆட்டம் வந்து விஜய் சொல்கிற மாதிரி தான், இனிமேல் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஓவர் நைட்டில் 23,000 ரஷ்ய உக்ரைன் போர் வீரர்களை வந்து சிறைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒரு நாளைக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய 40 இடங்கள் அவங்களுக்கு டார்கெட்டாக. அந்த 40 இடங்களில் கேஷுவாலிட்டி எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரஷ்ய இராணுவம் முன்னேறி போயிட்டுருக்குங்கிற தகவல் வெளியாகிருக்கு. கடைசியாக நாட் லீஸ்ட்டும்பாங்கல்ல, அது மாதிரி துருக்கியினுடைய அதிபர் எர்டகனும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கார். நீ கடலுக்கு அடியில் போய் வித்தை காட்ட முடியும் பேபி, சி பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு வந்து நீருக்கு அடியிலேயே போய் 2 போர் அந்த எண்ணெய் கப்பல் மீது அட்டாக் பண்ணாங்கல்ல, ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் மீது உக்ரைன், அதை பெரிய சாகசமாக எடுத்து பண்ணாங்க. பார்த்தா அது காலி டப்பா. இப்படிப்பட்ட நேரத்தில் அது நடந்தது எந்த இடத்துல? கடல் தான். எந்த கடல்? கருங்கடல். அந்த பிளாக் சீல நீ அசிங்கப்படுத்துகிற கருங்கடலை வந்து ஏற்கனவே அது கருப்பாக இருக்குது, அந்த இடத்துல போய் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டீங்க. ஸோ துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காப்புல. கடைசியாக
ஒரு சிறந்த ஒரு ஆண்மகன்னா இப்படி தாங்க, அவருடைய ஸ்பீச் வந்து இப்படி தான் இருக்கணும். மதுரா அவர்களுடைய ஸ்பீச், உன்னுடைய மனைவியையும் மகனையும் கூட்டிக் கொண்டு ஓடிவிடு, நாட்டை விட்டு ஓடிவிடுன்னு ட்ரம்ப் எச்சரித்ததை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதுக்கு மதுரா அவர்கள், வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், உனது அடிமை அல்ல நான் கூட சொல்லலை, நாங்கள் வெனிசுலாவினுடைய மக்களை பார்த்து தான் நீ சொல்கிற, அப்போது உனக்கு அடிமை கிடையாது நாங்கள் அப்படின்னு வெனிசுலாவினுடைய அதிபர் இப்போ பதில் சொல்லியிருக்கார். யாருக்கு? ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லியிருக்கார். அமைதியே எங்கள் நாட்டுக்கு தேவை, அமைதி தான் எங்களுக்கு தேவை, அதை போர் பண்ணி தான் அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் ரெடி தான்டா அப்படிங்கிறத ட்ரம்ப்பை நோக்கி பேசியிருக்கார். ஸோ எங்களுடைய நாட்டை நாங்களே மீட்டெடுப்போம் அப்படின்னு மதுரா அவர்கள் மக்களிடத்தில் போய் பேசியிருக்கார். நீங்கள் பேச வேண்டியது யாருக்கிட்ட அப்படின்னா, ஒன்று இராணுவ வீரர்கள்ட்ட, அதையும் அவர் செஞ்சுருக்கார். இன்னொரு புறம் வந்து இசை மூலியமாக மக்களை கட்டி எழுப்பக்கூடிய வேலையும் செஞ்சார். அதற்கு பிறகு பேருரை மதுரா அவர்கள் வெனிசுலா மக்கள்கிட்ட பேசுகிறார். இந்த நாடு வந்து எண்ணெய் வளமுள்ள நாடு, அதை திருடுவதற்கு பார்க்குறாங்க, சாவோஸ் வழி வந்தவர்கள் நாம், அப்போது அமெரிக்காவை எதிர்க்க வேண்டியது நமது கடமைன்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய அதிபர் கிம் சொல்லியிருக்காரு, மதுரா அவர்களே, வெனிசுலா மக்களே, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, உங்களுடன் நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். சூப்பர்யா. கம்யூனிஸ்ட் நாடுகள் ஒன்று சேரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் இதிலேருந்து லைட்டாக விலகி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இப்போது வடகொரியாவினுடைய சப்போர்ட்டு மதுரா அவர்களுக்கு கிடைச்ச உடனே அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. அது இம்பார்ட்டண்டான மீட்டிங்கு. வெனிசுலா மீது கை வைப்பது தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஎஸ் காங்கிரஸ் சபை எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப் வந்து இந்த எச்சரிக்கையை எப்படி ஏற்று செயல்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். கிறுக்குத்தனமாக அவர் ஏதாவது முடிவெடுத்தால் நிச்சயமாக நான் ஃபஸ்ட்டு போடு காட்டினல World War III அந்த காடை நோக்கி அடுத்து நம்ம பேச வேண்டியது இருக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.